ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான எள்ளு பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டான இந்த சூப்பரான எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் ஒரு கப்பு கருப்பு எள் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு எள்ளை வந்து நம்ம வறுத்துக்கலாம். எள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரணுங்க. படப்படன்னு 1-2 பொரியும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே எள் வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போது அதே கடாயில் ஒரு கப்பு அரிசி மாவு வந்து எடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசி மாவும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வறுக்கும் பொழுது நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நிறம் மாறக்கூடாது. இப்படி எடுத்து நம்ம கம்பி போட்டோம்னாக்கா நல்லா வரணும். அதுதான் இதுக்கான பதம் வந்து, அதாவது வறுபட்டு வந்துருச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாவு வந்து எந்த பாத்திரத்தில் பிசைகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போது இந்த மாவு பிசைறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சூடாக இருந்தால் போதும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சாச்சு. இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கை வச்சு மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நான் மாவெல்லாம் ஒன்று திரட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து பிசையும் பொழுது நம்மளோட கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது மாவு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல எள்ளு, அது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 3 ஏலக்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து செய்யும் பொழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து அரைக்கிறதுக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பேனில் வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். பவுடர் பண்ணி இதுவும் அந்த எள்ளுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளோட கொழுக்கட்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தூசு கல்லெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கரைஞ்சி வந்த வெல்லத்தை தண்ணியை எடுத்து நம்ம இப்போ இந்த எள்ளு தூளில் வந்து சேர்த்துக்கலாங்க. வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடு ஏற ஏற அந்த நம்ம தண்ணி மாதிரி இருக்கிற அந்த லிக்விட் பதமெல்லாம் நல்லா திக்காகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எள்ளு பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்மளோட மாவை எடுத்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வாழை இலையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம பூரணத்துக்காக மாவு வந்து தட்டிக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து தட்டிக்கிறேங்க. தட்டி அப்படியே நம்ம வாழை இலையிலே வேக வைக்க போகிறோம். அதனால தான் நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதில் பூவரச இலையில் கூட வேக வைப்பாங்க, அதுவுமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் வந்து செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இந்த மாதிரி செய்யும் பொழுது. இப்போது எள்ளு பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம
ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா சூப்பராக கொழுக்கட்டை வந்து நல்லா வந்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. அச்சியே தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம கையிலேயே சூப்பராக செஞ்சுக்கலாம். இந்த ஓரங்களில் வந்து லைட்டாக விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இந்த இலையிலேயே கொழுக்கட்டையை வச்சு அப்படியே மூடி விட்டுடலாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளும் நம்ம தட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். 6 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக கொழுக்கட்டைகள்லாம் வெந்து நல்லா கமகமான வாசனையாக சூப்பராக வருது. அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அது ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து நல்லா கமகமான வாசனையாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.